பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடந்த சட்டசபை தேர்தல், லோக்சபா தேர்தல்களில் ஓட்டு திருட்டு நடந்ததாக காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் குற்றம் சாட்டி வருகிறார். குறிப்பாக கர்நாடகாவின் மகாதேவபுரா மற்றும் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த ஓட்டுப்பதிவின் போது போலி வாக்காளர்கள் ஓட்டளித்ததாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் ஓட்டு திருட்டு என்ற குற்றச்சாட்டை தேசிய அளவில் பரப்ப காங்கிரஸ் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கர்நாடகாவில் துணை முதல்வர் சிவக்குமார் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு 1 கோடிக்கும் மேற்பட்டோரிடம் கையெழுத்து வாங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிவக்குமார் கூறியதாவது: தேர்தல்களில் ஓட்டு திருட்டு நடப்பதாக நாங்கள் பல நாட்களாக கூறி வருகிறோம். ஆனால் தேர்தல் கமிஷன் அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. ராகுல் ஆதாரங்களுடன் தகவல் வெளியிட்டதை அடுத்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தேர்தல் ஆணையம் துவங்கியுள்ளது. கர்நாடகாவின் மகாதேவ்புராவில் நடந்த ஓட்டு திருட்டு செயலுக்கு எங்களிடம் ஆதாரம் உள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து மொபைல் போன் வாயிலாகவே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. 84 வாக்காளர்கள் ஒரே முகவரியில் வசிப்பதாக வாக்காளர் பட்டியலில் தகவல் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து நாங்கள் கேள்வி எழுப்பினால் தேர்தல் கமிஷன் பதில் அளிக்க மறுக்கிறது. தேர்தல் கமிஷனிடம் நாங்கள் சில ஆவணங்களை கேட்டுள்ளோம். அவை கைக்கு வந்ததும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். தற்போது ஓட்டு திருட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு இதுவரை 1.12 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கியுள்ளோம். இதை காங்கிரஸ் மேலிட தலைமையிடம் ஒப்படைப்போம். இதேபோல் டில்லியில் மிகப்பெரிய கையெழுத்து இயக்கம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த விவகாரத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்றார்.